ஹே ஆல், ஹனி கேக் கோகோனட் குக்கீஸ்லாம் செய்ய தேவையான டெசிகேட்டட் கோகோனட்டை வீட்டிலே இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல் தேங்காயை வந்து உள்ளே இருக்க அந்த பல்பெல்லாம் மட்டும் எடுத்துகிட்டு அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலாசிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ண பீசஸ் எல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ரொம்ப அரைச்சிடாதீங்க, சட்னி மாதிரி ஆகிடும். விட்டு விட்டு அரைச்சி இந்த மாதிரி பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் விட்டு அரைக்க வேணாம். இதை வந்து ஒரு கடாயில் மாற்றிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து சிம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தேங்காயில் உள்ள ஈரம் எல்லாம் போய் இது மாதிரி ஃபைன் பவுடராக வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இது நீங்கள் ஸ்டோரில் வாங்குகிற டெசிகேட்டட் கோகோனட் மாதிரியே இருக்கும். இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஒரு ½ hour வரைக்கும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுருங்க. சூடு இருக்கக்கூடாது. கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் பாட்டிலையோ இல்லை ஏர்டைட் கண்டெய்னர்லையோ மாற்றிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் கோகோனட் குக்கீஸ், ஜாம், கேக் எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் வீட்லேயே.